வணக்கம் நண்பர்களே. இதுதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்குன்னா பனம் மரத்து அடியில் வர்ற கிழங்கு இல்லை. இது பழம் இருக்கு. பனம் பழத்தில் இருக்கிற விதை பனங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த விதையை பூமியில் போட்டு இது இந்த மாதிரி கிழங்கு பயிர் வந்த உடனே எடுத்து இது அவிச்சு எடுக்கிறதுனா வேக வச்சு எடுக்கிறது. இது இப்போ தான் வாங்கிட்டு வரேன். கிருஷ்ணகிரியில் வாங்கிட்டு வந்தேன். இப்போது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இப்படி பாருங்கள். இது பேர் பனைமரத்து பேர் கல்பத்தாருன்னு சொல்லுவாங்க. கல்பத்தாருன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒஸ்தியானது அது. அந்த மாதிரி பனைமரத்துக்கு ஒரு பேர். அது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சக்தியை கொடுக்குற பெரிய விஷயம் இந்த பனைமரத்தில் உள்ள எல்லாமே. பனை வெல்லம், பனை நுங்கு, பனம் பழம், அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு. இது எதுக்கு எடுக்கிறோன்னா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி காய வைக்க போகிறேன் நான். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சென்டரில் இருக்கிற தண்டு எடுத்துருவோம். இது எடுத்துருவோம். இது தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன துண்டாக இப்படி எடுத்து நல்லா பவுடர் ஆகிற மாதிரி ஒரு வாரம் காய வச்சுருவோம். காய வச்சு தேவை இருக்கும்போது நம்ம தூளாக்கி ஒரு பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ போட்டு கலந்து கஞ்சி மாதிரியோ சாப்பிட்லாம். இல்லைன்னா முடிஞ்சால் பல்லு இருந்தாக்கா மென்று கூட அப்படியே சாப்பிட்லாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு, சர்க்கரை வியாதி வந்துட்டவங்களுக்கு, சர்க்கரை வியாதி வராதவங்களுக்கும் ஓகே. சர்க்கரை வியாதி வந்துட்டு உடம்பில் சக்தியே இல்லாமல், பலம் இல்லாமல், அந்த கஷ்டம் என்னன்னு சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எய்ட்ஸ்ன்னா கூட எய்ட்ஸ் வந்தால் செத்துருவாங்கன்னு ஒரு கணக்கு உண்டு. ஆனால் இந்த சர்க்கரை வியாதி மனுஷனை உயிரோடையே கொல்லக்கூடியது. இது அவன் எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட பலவந்தனாகட்டும், அவன் பணக்காரனாகட்டும், எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதி வந்தால் செத்தான், அவன் முடிஞ்சு, அவ்வளோதான். அதில் நானும் தான் அடக்கம். அதனால் இந்த உடம்பில் சக்தி இருக்காது அந்த அளவுக்கு. நமக்கு எதை சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு சோறு சாப்பிட்டாலும் கஷ்டம், கோதுமை சாப்பிட்டாலும் கஷ்டம், எதை சாப்பிட்டாலும் உடம்பில் அந்த அளவுக்கு இதாகாது. ஆனால் இது பாருங்கள், இது நமக்கு அந்த அளவுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது உடம்புக்கு. இது டெய்லியும் காலையிலே, இப்போ இது ஏன்னாக்கா இது வருஷம் பூரா கிடைச்சதுன்னாக்கா நம்ம இது அப்படியே வேக வச்சு கிழங்கு வாங்கிட்டு டெய்லியும் ஒன்று சாப்பிட்றலாம் காலையிலே. இது வருஷம் பூரா கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி காய வைக்க போகிறேன் நான். இந்த கிழங்கு உங்களுக்கு வருஷம் பூரா கிடைச்சா டெய்லியும் ஒன்று சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு காலையிலே. மாத்திரையும் வேணாம், ஒன்றும் வேணாம், எந்த சுகர் மாத்திரையும் எடுத்துக்க வேணாம். இது அப்பேற்பட்ட ஒரு, இது மூலிகைன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது, இது ஒரு மனுஷனை காப்பாற்றக்கூடியது. இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு, பலம் இல்லாதவங்களுக்கு பலம் கொடுக்குறது. சர்க்கரை வியாதி இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், பலம் இல்லாத உடம்புக்கு இது பலம் கொடுக்கக்கூடியது. இது அப்பேற்பட்ட இந்த பனங்கிழங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க, உடம்பில் சக்தி இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இந்த கிழங்கு யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு கிழங்கு சாப்பிட்டா போதும். காலையிலே வெறும் வயிற்றில் தினமும் ஒரு கிழங்கு, முடிஞ்சால் நீங்கள் 4 கூட சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லியும் காலையில் ஒரு கிழங்கு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட வேணாம். இது அப்பேற்பட்ட சக்தியை குடிக்கூடாது. இது வருஷம் பூரா கிடைக்காது. இது கிடைக்காதுன்னா நாம் பயிர் பண்ணோம்னாக்கா வருஷம் பூரா எடுத்துக்கலாம். கிடைக்காத ஏரியாவில் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வாங்கி இதை காய வச்சு, கட் பண்ணி காய வச்சு எடுத்து பதப்படுத்தி கண்ணாடி பாட்டிலையோ அல்லது இந்த மண் சட்டிலையோ போட்டு வச்சிட்டோம்னா பாதுகாப்பாக இருக்கும். அது
அதனால தான் பாருங்கள் இது வந்து சேமிக்கிறேன் நான். எதுக்குன்னா இது இந்த மாதிரி உடம்புல சக்தி இல்லாதவங்க, சர்க்கரை வியாதி எது சாப்பிட்டாலும் உடம்பு சக்தி இருக்காது. அவங்கள பார்த்தாவே நல்லாவே தெரியும், முகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி தான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வாட்டி வதைக்கக்கூடிய விஷயம் இது. நீங்கள் மாத்திரை மருந்து ஏதாவது எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கோங்க, சித்தா எடுத்துக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, அது எடுக்கிறது ரெகுலர் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த சக்தி நமக்கு சக்தி கிடைக்கணுன்னாக்கா இதுதான். இதை விட்டால் வேறு கோதுமை ரொட்டி இல்லை, ராகி இல்லை, கேழ்வரகு எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்தது தான் எல்லாம். இது பாருங்கள், இன்னும் அடுத்த வருஷத்துலலாம் அது எப்படி போக போகுதுன்னு பாருங்கள். இப்போ தான் மக்கள் இதெல்லாம் பார்த்து இனிமேல் தான் மக்கள் வந்து இது பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம்லாம் இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். இப்போவே நிறைய டிமாண்ட் ஆகிடுச்சு. இப்போது இது லாஸ்ட்டு நான் ஜனவரியில் போகுது, பொங்கலுக்கு முன்னால் 2 நாளில் இது இப்போ டிமாண்டு முடிஞ்சிச்சு. இது லாஸ்ட் இது சீசனு. அடுத்த வருஷம்லாம் கிடைக்காது, நல்ல விலை விற்கும், விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்கும். இது நல்ல டிமாண்ட் ஆக போகுது. இது அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அதனால் எல்லாரும் இதை யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான விஷயம், இது நல்ல விஷயம். அதனால் இந்த கிழங்கு வந்து நீங்கள் எந்த முறையிலையாவது பயன்படுத்தலாம். பச்சையாக கிழங்கு வாங்கிட்டு பவுடர் ஆக்கி அதை சாப்பிட முடிஞ்சால் உங்களுக்கு எந்த வசதி வந்தாலும், இது பர்பியாக கூட ஒருத்தர் பண்ணி காட்டினார். இது இந்த தேங்காய் மிட்டாய் மாதிரி, கடலை மிட்டாய் மாதிரி, பர்பி மாதிரி பண்ணி கூட ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் யூடியூப்பில். அதுவும் கரெக்டு தான், ஒரு வாத்தியார் போட்டிருந்தார். சூப்பர் ஐடியா அது. சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால் எந்த முறையிலையாவது நீங்கள் செய்யலாம். பவுடர் ஆக்கி கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அது மொத்தத்தில் இதை சாப்பிடணும், அவ்வளோதான் விஷயம். பாருங்கள் இதை. அதனால் இது எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் வளமோடு வாழணும்னு வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.